ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியே சேர்க்காம கார சட்னி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்திருக்கேன், 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகா ஒரு 7, கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எல்ஜி பெருங்காயத்தூள். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. கடுகு போட்டுக்கோங்க, அப்புறம் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க, உளுந்து 3த்தையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இல்லைன்னா ஒரு கசப்பு தன்மை வந்துடும் கடுகில். அதனால் இது 3மே நல்லா பொரியட்டும். பொரிய விட்டதுக்கு அப்புறமா வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வறுபட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான் நம்ம போட்டுக்கிறோம். அதனால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நான் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெருங்காயத்தூள் லாஸ்ட்டில் பெருங்காயத்தூள் நல்லா கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரும். நல்லா திக்காக வரும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் தண்ணி ஊற்றலை, நான் திக்காகவே அரைச்சிருக்கேன் ஆக்சுவலாக. இதுதான் தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது. உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் தோசை தான் ஊற்றி சாப்பிட்டேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.